Hey guys, welcome and welcome back to my channel praghyavilla and this is Vishnu Priya. ரொம்ப பழைய மூஞ்சியா இருக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த மாதிரி ஒரு செம்மையான ஹேர்ஸ்டைலில் வந்திருக்கேன். ஐயோ, இதுல அது ஜிலேபி கொண்டை. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லை. ஏமா அந்த கொண்டையை கொஞ்சம் மேலே தூக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீ ஹேரில் விட்டால் நீங்கள் பயந்துடுவீங்க. ஆல்ரெடி என்னோட ரொம்ப ஃப்ரீஸி ஹேரு. ஸோ உங்களோட நலன் கருதி தான் நான் இந்த மாதிரி மண்டை மேலே ஒரு கொண்டையோட வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன கான்செப்ட்னு நான் சொல்கிறேன். ஸோ 5 minutes கிராஃப்ட் பியூட்டி ஹேக்ஸ். ஸோ நம்ம பண்ணாமட்டால் அது எவ்வளோ பெரிய குத்தம் தெரியுமா, அதாவது தெய்வ குத்தமாயிடும்ல. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்னென்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நார்மலாக வந்து அண்டரை வந்து நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் நிறைய இருக்கும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெட் கலர் லிப்ஸ்டிக்கை கீழே அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்மச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேக் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. சீரியஸ்லி டார்க் சர்க்கிள்ஸே இல்லாமல் இருக்குது. எனக்கு லைட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, செம்மையாக இருக்குது. ஸோ குயிக்காக எங்கேயாவது நம்ம வந்து கன்சிலரில் கலர் கரெக்டர் எதாவது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். செம்ம ட்ரிக்காக இருக்குது. ஸோ இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் மார்க் வந்து 10 out of 9 கொடுப்பேன். செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹேக் எப்படின்னா, நம்ம வந்து இதுக்காக ஒரு பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கவுண்டர் பேலட்டில் வந்து டார்க் ஷேட் அந்த லைட் ஷேட் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக ஏதோ ட்ராயிங் பண்ணுறாங்க, ட்ராயிங் பண்ணி மர்ஜ் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுக்கு நான் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ராயிங் பண்ணுறாங்க, கரெக்டாக பண்ணுறான்னு தெரியல. ஓகே, ஸோ இப்படி அழகாக இருக்குன்னா மர்ஜ் பண்ணுறது எங்க. ஸோ இது அப்படியே நம்ம நல்லா மர்ஜ் பண்ணுவோம். ஸோ என்னை பார்த்தா இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்ட். இந்த தெருக்கூத்து பண்ணுறவங்களாம் இருக்கவாங்களே, அவங்க மேக்கப் போடுற மாதிரி இல்லை. லேமினேட் பண்ற பெயிண்ட் வெயில் காலத்துக்கும் லேமினேஷன், மழை காலத்துக்கும் லேமினேஷன். செம்மையாக இருக்குல்ல. ஸோ சூப்பர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதுவுமே நல்லா இருக்குது. ஸோ டக்குன்னு நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி கலர் கரெக்டெல்லாம் போடுவோம். ஸோ இது எல்லாமே ஒரே டைமில் டக்குன்னு மர்ஜ் ஆகி ஒன்றா வந்துடுச்சு. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா ரொம்ப வந்து மர்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது, அது மட்டும்தான். ஸோ செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது.
இதுக்கு என்னோடய மார்க் வந்து 10 அவுட் ஆஃப் 10னே கொடுப்பேன் நான். சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாதாமில் வந்து ஐப்ரோ பென்சில் வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த ஹோம்மேட் ஐப்ரோ பென்சில் இதை எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக எல்லாக்கிட்டே பாதாம் இருக்கும், ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ மேட்ச் பாக்ஸ் அச்சிச்சோ இந்த காற்றுல நிற்குமான்னு தெரியல. ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்கிறான். ஸோ இது காற்றுக்கு இது நிற்கலை, ட்ரை பண்ணுறேன். இதை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம சுட்டு எடுத்திருக்கேன். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கு. கொஞ்சம் சூடாக என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்கில் நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாரி. நல்ல வேலை. எப்படி அப்ளை பண்ணுற பார்க்குறேன். ஆக்சுவலி இது ஒர்க் ஆகுது, ஓகே தான். இது வந்து எங்கேயாவது வெளியில் போகணும் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா இதை கொஞ்சம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ஹேக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னோடய மார்க் 10 அவுட் ஆஃப் 7. ஓகே. அதனால் என்ன பண்ணுறேன்னா நைஃப் இல்லையா. ஸோ இப்போ இந்த பாதாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் அந்த சுட்டது மட்டும் கொஞ்சமாக அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இது ஒரு ஹேக்கு தான், இது செம்ம ஹேக்குங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி எரிச்சது கொஞ்சம் எடுத்துட்டேன். இது என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். செம்ம ஹேக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்லா இருக்குங்க, சுட்டு டேஸ்ட்டு. ஹெல்த்தியான ஹேக் தானே இது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ட்ரை பண்ணுவோமா? பார்த்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. விங் லைனர் போடும்போது எந்த அளவுக்கு எட்ஜ் வந்து ஷார்ப்பாக எல்லாருக்கும் வராது. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒயிட் த்ரெட் இல்லை, அதனால இந்த மாதிரி க்ரீன் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லிக்யூட் லைனரை இதில் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த த்ரெட்டில் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நாட் பேட். இருங்க, இந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ விங் லைனர் இது இந்த எட்ஜ் வரைக்கும் தெரியுதா உங்களுக்கு? இருமாம்மா. ஸோ இந்த பக்கம் நான் வந்து ஆக்சுவலி இன்னொரு லைனுக்காக நான் ட்ரை பண்ணேன். ஓகே தான், எட்ஜ் வந்து ஒரு மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். See, நைஸ். அந்த எட்ஜ் ஷார்ப்பாக வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு வேணும். நல்லா இருக்கா? சி அந்த மோகினி படத்தில் வர மாதிரி இருக்கேனா? ஸோ இந்த இதில் நல்லா வந்திருக்கு. இந்த இதில் வந்து நான் சொதப்பிட்டேன். ஸோ ஒர்க் ஆகுது, இந்த ஹேக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. இதுக்கு என்னோடய மார்க் வந்து 10 அவுட் ஆஃப் 9. ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்க்கலாம். நைஸ். ஓகே, சப்போஸ் லிப்ஸ்டிக் நம்மக்கிட்ட இல்லை, ஸ்டாக் இல்லை, தீர்ந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட லிப் க்ளாஸ் இல்லை, லிப் பாம் இல்லை, அதனால நான் வேஸ்லின் எடுத்திருக்கேன்.
என்னை பார்த்தீங்களா, ஒரு வீடியோ இவ்வளோ வச்சுட்டு என்னால் எடுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணாலும் அவங்க அது எனக்கு அப்படியே அவங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ லிப் கிளாஸ் இல்லாதனால நான் வேஸ்லின் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐஷேடோவை நம்ம எப்படி அந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு தான். இப்போ நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த கலர் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் இந்த கலர் ஸோ என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு அதுதான் மேட்சாக இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல, ட்ரை பண்ணுவோமா? ஸோ மேலே கவர் பண்ணிட்டேன். கீழே வேறு எதாவது கலர் கொடுப்போமா? நம்ம இஷ்டம் தானே, நம்ம இஷ்டம் தான்டா. வாவ், செம்மையாக சூட் ஆகுது. இதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம இந்த கலர்னு இல்லை, கிளிட்டர் ஷேடர் இருந்தாலுமே அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஹேக்குன்னு தான் நான் சொல்லுவேன். செம்மையாக ஒர்க் ஆகுது. இதுக்கு நான் என்னோடய மார்க் வந்து 10 out of 10. சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும்னாலும் என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் praghyavilla சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. இது கண்டிப்பா பண்ணனான்னு விட்டுரு. என்னம்மா பாஸ் பண்ணி சொல்லியும் கண்ணாடி தம்பி கோம் இல்லை, அதனால நான் வேஸ்லின் எடுத்திருக்கேன். சரி, நான் சொன்னல இந்த மாதிரி சேட்டெல்லாம் நிறையவே நடக்கும் இங்கே. ஸோ கோ. நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நைஸ். ஸோ இந்த மேடம் எப்படி பியூட்டி குயின் ஆகிட்டு வராங்க பார்த்தீங்களா? வாவ். ஸோ பார்க்க அப்படி செம்ம அழகாக இருக்குல்ல, கரெக்டாக ரொம்ப அழகாக இருக்கேன். பாலிவுட்டில் என்ன பார்த்தானோ அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கே, அப்படி இருக்கேனே. யார் நீயா? அது என்னமா அப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். ஸோ நான் என்ன வச்சுருக்கேன், என்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, எதெல்லாம் நான் யூஸ் பண்ணோம் அதே அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ பார்க்கக்கூடாது பார்த்த மாதிரி என்ன ஒரு ரியாக்ஷன் பார்த்தீங்களா? ஆக்சுவலி அது அவங்க லிப்ஸ்டிக்னு நினச்சிட்டு இப்போ அவங்க தாத்தான்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது லிப்ஸ்டிக் இல்லை பாப்போ, அதை போடக்கூடாது. ஓகே, இது பார்த்தீங்களா கையில் ப்ரெஷ்ஷு. பாப்பா இந்த ப்ரெஷ் எதுக்கு யூஸ் பண்ணணும்? யாருக்காவது தெரியுமா எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் சொல்லு? ப்ளஷராக யூஸ் பண்ணுறாங்க. நீ சொல்லு குட்டிடா. நீங்கள் சீஸ் இங்கே வாங்க.